ஒரு குறைந்தபட்சம் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியாத அரசாக, கையாளாகாத அரசாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த அரசு ஒரு வருடம் ஆகியும் கைது செய்யவில்லை என்றால், இந்த ஆட்சி இருக்கிற வரையிலும் வேங்கவேல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட போவதில்லை. காரணம், திராவிடத்தின் சித்தாந்தம் அப்படி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் இதே பெரியார் திடலில் இதே முதல்வருக்கு என்ன விருது கொடுத்தார்? பாபா சாஹேப் அம்பேத்கர் விருது கொடுத்திருக்கிறார். அம்பேத்கர் அவர்களுடைய அம்பேத்கர் பெயரால் விருது வாங்கிய முதல்வரா வேங்கவேலில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை? அமைச்சர்களே இன்றைக்கு சாதி ஏற்றத்தாழ்வுகளோடு நீ என்ன சாதி என்று கொடுமைப்படுத்தியவர் தான் இன்றைக்கு சிறை செல்ல இருக்கிற அமைச்சர் பொன்முடியவர்கள். சொந்த கட்சியினரையே சேர்மனை மேடையில் நிறுத்தி வைத்து நீ என்ன சாதி, எஸ்சி தானே என்று சொன்னவர். மலம் கழிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் இது போன்ற வரைமுறையற்ற வரம்பு மீறிய குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில். கட்சிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது போராடினார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரைப்படம் நடிக்க சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் பதவியில் அமரப்போகிறாரே, பதவியில் அறிவித்திருக்கிறார்களே. அந்த ராஜகண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது சகோதரர் திருமாவளவன் அவர்களை பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் பறையர் பேரியக்கம் திரு சிவகுரு பறையனார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப வேங்கவேல் குடிநீர் தொட்டியில மலம் கலந்த விவகாரம் குறித்து தமிழக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு சார்? ஏன்னா இன்னைக்கு 1 இயர் ஆயிடுச்சு, 365 நாள் ஆயிடுச்சு. வேங்கவேல் என்பது இந்த தமிழக அரசின், திராவிட அரசின், திராவிட மாடல் அரசின் அவமான சின்னமாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேட்பதை விட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். வேங்கவேலை பொறுத்தவரையிலும் பட்டியல் சமூக மக்களுக்காக, இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்காக சமூக நீதி அரங்கேற்றுகிறேன் என்று சொல்லுகிற இந்த அரசனுடைய பித்தலாட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த பித்தலாட்ட அரசியலை, இந்த பித்தலாட்ட பொய் தனத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சாட்சியாகவே வேங்கவேல் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசு உண்மையாகவே நாம் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று சொல்லுகிறோம். தமிழக காவல்துறை குறித்து சொல்லும் பொழுது ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்கிறோம். அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய அதிகார பலத்தை வலிமையாக வைத்திருக்கிற இந்த அரசு வேண்டுமென்றே வேங்கவேலை பொறுத்தவரையிலும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியாத அரசாக, கையாளாகாத அரசாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வேங்கவேல் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் 1 வருடம் ஆகிவிட்டது. வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த அரசினுடைய செயல்திறன் தோற்று போனது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த அரசு. முதலில் இந்த மக்கள், இந்த மண்ணின் பூர்வகுடிகளுடைய பெரும்பான்மை வாக்கு வங்கியை பெற்று அரசியலில் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிற இந்த ஆட்சிதான் சமூக நீதி, இந்த மக்களுக்காக அரசு என்று சொல்கிறார்கள். பெரியார் வழியில் நாங்கள் சமத்துவத்தை கடைபிடிக்கிறோம், எல்லாருக்கும் எல்லாருமான அரசு என்கிறார்கள். ஆனால் வேங்கவேலிலே இவர்களுடைய பொய் பிம்பம் தோலுரிக்கப்பட்டது. ஆக இந்த மக்கள் இனி வரும் காலங்களில் யதார்த்தமாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியல் சமூக, பறையர் சமூக மக்கள், உணர்வாளர்கள், இயக்கங்கள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு நேர் எதிராக திரும்பி இருக்கிறார்கள். யதார்த்த அரசியலில் இவர்கள் திருமாவளவன் என்கிற ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்கிற அந்த எண்ணத்தை முதலாவது கைவிட வேண்டும். வேங்கவேலுக்கு தீர்வு வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கி இன்றைக்கு இயக்கங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான தீர்வை நோக்கி இயக்கங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. பறையர் பேர் இயக்கம் வேங்கவேல் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு குற்றவாளியை கைது செய்ய திறனில்லாத அரசாக இந்த அரசு இருக்கிறது என்றால் தீண்டாமையை வேடிக்கை பார்க்கிறது. தீண்டாமை என்கிறது பாவ செயல், தீண்டாமை என்கிறது குற்றம் என்று புத்தகத்தில் எழுதியதோடு மட்டுமல்ல, நடைமுறையில் காண்பிக்க வேண்டும். இன்றுடன் பார்த்தீங்கன்னா 365 நாள் முடிஞ்சு இப்போ 1 இயரே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கான சிரமம் எதுக்காக தமிழக அரசு ஏற்படுத்தி வருகிறது? சிரமம் என்பதை விட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆட்சி முடியும் வரையிலும் வேங்கவேல் குற்றவாளிகளை கைது செய்ய போவதில்லை. இந்த ஆட்சி முடிகிற வரையிலும் 1 வருடமானாலும் சரி, 2 வருடமானாலும் சரி, திமுக ஆட்சி, திராவிட மாடல் அரசு இருக்கிற வரையிலும் வேங்கவேல் குற்றவாளிகளை கைது செய்ய போவதில்லை. இவர்கள் சொல்லுகிறது எல்லாம் பிஜேபியை காரணம் காட்டி சனாதானம் இந்த மக்களை வீழ்த்துகிறது,
RSS இந்த மக்களை அடிமைப்படுத்துகிறது, RSS இந்த மக்களுக்கு எதிரானது என்று சொல்கிறார்களே, சரி அவர்கள் எதிரானவர்களாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இந்த மக்களுக்கானவர்களாக காட்டிக்கொள்ளுகிற நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்க வேண்டுமே. உண்மையாகவே சொல்லுகிறோம், எங்களுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்பு கைது செய்வார்கள் என்று இருந்தோம். ஆனால் இப்பொழுது இந்த அரசு 1 வருடம் ஆகியும் கைது செய்யவில்லை என்றால் இந்த ஆட்சி இருக்கிற வரையிலும் வேங்கவேல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட போவதில்லை. காரணம், திராவிடத்தின் சித்தாந்தம் அப்படி இருக்கிறது. பட்டியலின மக்களை ஏத்து ஏமாற்றி அரசியலில் அமர்ந்து கொண்டே இந்த மக்களை காலம் கடத்த வேண்டும் என்கிறது தான் இவருடைய நோக்கமே தவிர இந்த மக்களுக்கான நீதி செலுத்துவது இவருடைய நோக்கமாக இல்லை. அரசியல் பின்னணி காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான நீண்ட காலமா வந்து இதை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அரசியல் பின்னணியாக இருந்தாலும் அரசியலில் பெரும்பான்மை, மீண்டும் குறிப்பிடுகிறேன், பெரும்பான்மை வாக்கு வங்கி 5ல் 1 பங்கு இந்த மக்கள், பட்டியல் சமூக மக்கள். இன்றைக்கு அரசியலில் மக்கள் தொகை நாதியற்றவர்களாக இல்லை. இந்த திமுக அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ ஊடகங்களில் செய்தித்தாள்களில் வெளிப்படையாக வந்தது. பட்டியலின மக்கள் ஏற்கனவே 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த அதிமுகவில் இருந்த வெறுப்பின் காரணத்தினால் திமுகவை தேர்ந்தெடுத்தார்கள். உங்களை நம்பி தேர்ந்தெடுத்தார்களே, அந்த நம்பிக்கைக்கு இந்த அரசு துரோகம் செய்திருக்கிறது. ஆக இந்த மக்களுடைய நம்பிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் இதே பெரியார் திடலில் இதே முதல்வருக்கு என்ன விருது கொடுத்தார்? பாபா சாஹேப் அம்பேத்கர் விருது கொடுத்திருக்கிறார். அம்பேத்கர் அவர்களுடைய அம்பேத்கர் பெயரால் விருது வாங்கிய முதல்வரா வேங்கவேலில் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. இவர்கள் அம்பேத்கரை கேவலப்படுத்துகிறார்கள், அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறார்கள். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தின்படி நடக்கிற ஆட்சி என்றால் வேங்கவேலில் குற்றவாளிகளை கைது செய்திருக்க வேண்டும். ஆக திரும்பவும் வேங்கவேல் சம்பந்தமாக நீங்கள் கேட்கிறதால் சொல்லுகிறேன், வேங்கவேல் குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை என்றால் தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அம்பேத்கர் விருதை திரும்ப ஒப்படைத்து விட வேண்டும். சகோதரர் திருமாவளவனுக்கும் சொல்லுகிறோம், குற்றவாளி நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீர்கள், ஒன்றாக குழாவி கொண்டிருக்கிறீர்கள், ஒன்றாக பேசி இருக்கிறீர்கள். நம்மை போன்ற இயக்கங்கள், பட்டியலின இயக்கங்கள் கோரிக்கை வைக்கிறது, பேசுகிறோம், ஆர்ப்பாட்டம், மனு கொடுக்கிறோம், இந்த அடிப்படையில் கருத்து சொல்லுகிறோம். சுதந்திரம் இதற்கு கூட சுதந்திரம் ஒடுக்கப்படுகிறது. ஆனால் திருமாவளவனுக்கு அந்த உரிமை, தார்மீக உரிமை இருக்கிறது. எந்நேரமும் பேசிக் கொண்டிருக்கிறார். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டியதானே? குற்றவாளிகளை கைது செய்ய இந்த அரசுக்கு திராணி இல்லை என்றால் நீங்கள் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் விருதை திரும்ப பெறுங்கள். இப்ப பட்டியலின மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா உதவி செய்யறது எல்லாமே திராவிட மாடல் அரசுன்னு சொல்றப்போ இந்த மாதிரியான சம்பவத்துக்கு ஏன் இவ்வளவு இழுப்பறியா நடந்துட்டு இருக்கு சார்? சாதிய வன்மம் மக்களிடத்திலே இருக்கலாம், சாதிய வன்மம் மக்களிடத்திலே இருக்கிறது. அதை அகற்றுவதற்குத்தான் சட்ட திட்டங்கள். இது காலத்தின்பால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்திற்கு உட்பட்டது. சரி, மக்கள் யதார்த்தமாக ஏற்றத்தாழ்வுகளை கடைபிடிக்கிறார்கள் என்றால் கூட ஒரு வகையில் நாம் சட்டத்திற்கு திருத்தன் மூலமாக, சட்டத்தின் வாயிலாக, அறத்தின் வாயிலாக திருத்தலாம் என்று நம்பலாம். ஆனால் இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களே சாதிய ஏற்றத்தாழ்வுகளில் அவர்களுடைய புத்தியில் இருக்கிறது என்றால் இந்த ஆட்சி அப்படிப்பட்டது, இவர்களுடைய சித்தாந்தம் அப்படிப்பட்டது. இவர்கள் சொல்லுகிறார்களே, முன்மாதிரியாக தந்தை பெரியார் வழி நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறார்களே, ஆனால் அம்பேத்கர் வழியில் அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஆட்சி நடந்தால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும், கைது செய்ய முடியும். இவர்களுடைய ஆட்சி தான் தந்தை பெரியார் வழி, இவர்கள் சொல்லுகிற இவர் ராமசாமியினுடைய வழியில் இருக்கிறது, அது பட்டியலின மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆக இவர்களுடைய எண்ணம் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் துளியளவும் இல்லை. ஆகவே ஒரு வருடம் வரையிலும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. கைது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன், இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு முகநூலில் பதிவு போடுகிறவர்களே கைது செய்ய முடிகிறது. சாதாரணமாக முகநூலில் ஒரு முதல்வரை குறித்தோ இல்லை ஆட்சியை குறித்தோ அவதூறாகவோ இல்லை ஏற்றத்தாழ்வாகவோ ஏதோ ஒரு கருத்து, அரசுக்கு எதிராக ஒரு கருத்து பதிவிட்டால் உடனடியாக தேடி பிடித்து கைது செய்கிறார்கள். அந்த ஆட்சிக்குட்பட்ட தமிழகத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற இந்த குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை, ஒரு கிராமத்தில் இருக்கிற குற்றவாளிகளை கைது செய்ய முடியவில்லை. ஆக இந்த ஆட்சி பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு வேங்கவேலே சாட்சி. சார், இப்போ வேங்கவேலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் அரசு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் தொட்டிலையும் வந்து மலம் கலந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க அது காக்காவை வந்து ஏதோ ஒரு எச்சத்தை கொண்டு வந்து போட்டிருக்கு அப்படின்னாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம்லாம் அரங்கிட்டு வருது, தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியரை வேங்கவேலில் முதலில் பதவி அமர்த்திருந்தால் வேங்கவேலிலும் காக்கா முட்டை போட்டிருக்கும்.
ஏற்கனவே வேங்கவயலில் அங்க இருக்கிற உள்ளூர் சொந்த சமுதாயம் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லி இவர்கள் நிர்பந்தித்தார்கள். ஆக ஆட்சியாளர்களுடைய அந்த நிர்வாக திறனற்ற செயல்தான் விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக காக்கா முட்டை போட்டது என்பதும் காக்கா வடை எடுத்து கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் போட்டது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. அது நிர்வாக திறனற்றது. பொதுவாக நீங்கள் வேங்கவயலை தொட்டு காஞ்சிபுரம் மட்டுமல்ல, இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான அநீதிகள், குறிப்பாக வேங்கவயலில் பறையர் சமூக மக்கள் குடிக்கிற குடிநீர் மலம் கலந்தார்கள். குற்றவாளிகளை கைது செய்யப்படவில்லை. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை இந்த ஆட்சி 2 வருட காலமாக இந்த ஆட்சியில தொடர்ந்து பட்டியலின மக்களுக்கான அநீதி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற பறையர் சமுதாயம் வேங்கவயலில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்தது திருநெல்வேலியிலே தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களை, இளைஞர்களை சாதியின் பெயரால் அழைத்து என்ன சாதி என்று கேட்டு அவர்கள் மேல் சிறுநீர் பாய்ச்சி அவர்களை தாக்கி அவர்களிடத்தில் பணத்தை பறித்து அவருடைய செல்போனை பறித்து கொடுமையாக அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். சாதியின்பால் தேவேந்திர சமுதாயத்தின் மேல் சிறுநீர் கழித்தார்கள். இந்த அரசு முதல்வர் தேவேந்திர சமுதாயத்தின் இளைஞர்களை பாதிக்கப்பட்ட நேரில் போய் பார்த்திருக்கிறாரா? இல்லை. சரி, இப்பொழுது சமீபத்தில் 1 மாதத்துக்கு முன்பாக ஈரோட்டில் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் கிருபாகரன், நவீன் 2 இளைஞர்களை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு என்ன சாதி என்று கேட்டு வாயில் சிறுநீர் கழித்தார்கள். வாயில் சிறுநீர் கழிப்பதும் குடிக்கிற தண்ணீர் மலம் கலப்பதும் யதார்த்தமாக சொல்லுகிறேன். போக்குவரத்தில், பேருந்து நிலையத்தில், நெரிசல்களில், படிக்கிற இடங்களில், வாழ்விடங்களில் சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் கூட அது நடைமுறை சிக்கல், அதில் முன்பின் இருக்கலாம் என்று யோசிக்கலாம். மலம் கழிப்பதும் சிறுநீர் கழிப்பதும் கொடுமைப்படுத்துவதும் இது போன்ற வரைமுறையற்ற வரம்பு மீறிய குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில. ஆக இந்த ஆட்சியிலே பட்டியல் சமூக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை பறையர் சமுதாயத்திற்கும் சரி, தேவேந்திர வேளாண் சமுதாயத்திலும் சரி, அருந்ததியர் சமுதாயத்திலும் சரி, பட்டியல் சமூகத்தில் 3 பெரும்பான்மையா இருக்கிற சமூகத்திற்கும் இங்கு கொடுமைகள் சொல்லனா கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதற்காக உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லுகிறேன். தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த விவகாரத்திலாவது யாராவது பாதிக்கப்பட்ட இடத்திலாவது இன்றைக்கு முதல்வர் எல்லா சமூகத்துக்கும் முதல்வர் தானே, உரிமையோடு கேட்கிற எல்லா சமூகத்தவர்களுக்குமான முதல்வர் தானே. பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது எந்த இடத்தில் முதல்வர் நேரடியாக சென்ற குறைந்தபட்ச ஆதரவு தெரிவித்திருக்கிறார், குறைந்தபட்ச ஆய்வு செய்திருக்கிறார். ஆக இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த மக்கள் இந்த அரசு நமக்கானதாக இல்லை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி இந்த மக்களுக்கானதாக திருத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கருத்து சொல்லுகிறோம். திருத்தப்படவில்லை என்றால், இந்த ஆட்சி இந்த முதல்வர் இந்த மக்களுக்கானவராக நடந்து கொள்ளவில்லை என்றால், இந்த மக்கள் மாற்றத்தை தேடி நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பிறகு நீங்கள் சனாதானம் இவர்களை விழுங்கிவிட்டது, பாஜக இவர்களை கவர்ந்து கொண்டது என்று நீங்கள் வெட்டியாக பேசி எந்த பயனும் இல்லை. இந்த மக்கள் நீதி தேடி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கு, இதெல்லாம் முதலமைச்சர் வேடிக்கை பார்க்கறதுக்காக இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரா சார்? இவ்வளவு குற்றச்சம்பவம் நடந்திருக்கு, அங்க இங்கே வெட்டி கொலை, சாதி வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ நான் குறிப்பிட்ட 3 சம்பவங்களை சொன்னேன். அதை விட பட்டியலாக எழுதி வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனையோ சம்பவங்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுக்கான அநீதிகள் தினந்தோறும் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆக முதல்வர் வேடிக்கை பார்க்கிறார் என்றால் அவர்களை சொல்லி குற்றமில்லை. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் இங்கு இருக்கிற அமைச்சர்கள் செய்கிற ஊழல்கள், அமைச்சர்களே இன்றைக்கு சாதி ஏற்றத்தாழ்வுகளோடு நீ என்ன சாதி என்று கொடுமைப்படுத்தியவர் தான் இன்றைக்கு சிறை செல்ல இருக்கிற அமைச்சர் பொன்முடி அவர்கள். சொந்த கட்சியினரையே சேர்மனை மேடையில் நிறுத்தி வைத்து நீ என்ன சாதி எஸ்சி தானே என்று சொன்னவர். ஆக இன்றைக்கு அவர் சிறை சொல்லுகிறார். ஆக அந்த பதவிக்கு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவிக்கும் கூட புதியதாக ஒரு அமைச்சரை கொண்டு வருகிறார்களே, ராஜகண்ணப்பன். அவர் ஏற்கனவே ராமநாதபுரத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை நீ என்ன சாதி என்று கேட்டு உன்னை பணியிட மாற்றம் செய்வேன் என்று சொன்னார். ஏற்கனவே சாதிய வன்முறையை, சாதிய கொடுமையை அரங்கேற்றிய ஒருவரை உயர்கல்வித்துறை அமைச்சராக கொண்டு வருகிறார். ஆக இவையெல்லாம் பார்க்கும் பொழுது முதல்வருக்கு இவர்கள் செய்கிற அட்டூழியங்கள், இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற அநியாயங்கள், பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் சரியாக சேர்வதில்லையா? இல்லை, அவர் சரியாக சென்றடைந்தும் அவர் கண்டும் காணாதிருக்கிறாரா? இல்லை, ஒருவேளை இந்த ஆட்சி இதோடு நமக்கு முடிந்து விட போகிறது, திமுகவினுடைய சகாப்தம் முடிய போகிறது, எது எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று இருக்கிறாரா என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது.
இல்ல திமுகவும் சரி, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து இந்த மாதிரி சம்பவத்துக்கு குரல் கொடுக்காமலே இருக்காங்க சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது போராடினார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரைப்படம் நடிக்க சென்று கொண்டிருக்கிறார். ஆக அவர்களுக்கு இங்கு அரசியல் இல்லை. இப்பொழுது அவர்கள் திரைப்படம் நடிப்பதற்கும் விளையாடுவதற்கும் ஓய்வெடுப்பதற்குமாக அவர்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை நாம் திராவிட மாடலை ஏன் விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நாங்கள் சமூக நீதிக்கானவர்கள், இவர்கள் நாங்கள் சமத்துவத்துக்கானவர்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறதால் நாங்கள் விமர்சிக்கிறோம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நமக்கு எதிரானது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆக கம்யூனிஸ்டுகள் நமக்கு எதிரானவர்கள் தான். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன சித்தாந்தம் இன்றைக்கு காங்கிரசும் நமக்கு எதிரானது என்று பாபா அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் நீங்கள் கேட்டபடி கம்யூனிஸ்டுகள் வேங்கவேலுக்காக நீதி கேட்டு போராடி இருக்கிறார்களா? திராவிட மாடல், திராவிட அரசு, திராவிடம் தான் எல்லோருக்குமானது என்று சொல்லுகிற வீரமணி என்றைக்காவது ஒரு நாள் வேங்கவேலுக்காகவோ, வேங்கவேலை விடுங்கள், பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பட்டியல் சமூக மக்கள் மீது நடக்கிற கொடுமைகளுக்காக ஒரு போராட்டம் களத்தில் ஒரே ஒரு போராட்டம் வீரமணி நடத்தியிருக்கிறாரா? ஆக திராவிடம் என்பது இந்த மக்களை நாளாந்திர குடிகளாக, வேண்டாதவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக அணுகிறது. இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் குறைய மக்கள், இளைஞர்கள், பறையர் சமூகத்தவர்கள், பட்டியலினத்தவர்கள் திராவிடம் நமக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டார்கள். வரும் தேர்தலில் நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். திமுக பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து 2.5 நாள் கடந்து விட்டுச்சு. இப்ப அவங்கள சாதனைகளை என்ன சார் பண்ணியிருக்காங்க? 2.5 ஆண்டு சாதனை என்பதை விட 2.5 ஆண்டு மக்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த பட்டியல் சமூகத்திலிருந்து பறையர் சமூகத்தினுடைய குரலாக சொல்லுகிறேன், அரசியலாக அல்ல, சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை. இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கவே இல்லை. இந்த மக்கள் இந்த ஆட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோமா என்பது கூட கேள்வியாக இருக்கிறது. அந்த அளவிற்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஆட்சியினுடைய தொடக்கத்திலிருந்து அமைச்சரவை அமைக்கும் பொழுது இடஒதுக்கீட்டு அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டு அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் குறைந்தபட்சம் பட்டியல் சமூகத்தவரிலிருந்து குறைந்தபட்சம் 6 அமைச்சர்களாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அதுதானே சமத்துவமான ஆட்சி. ஆக அமைச்சரவையிலே நீங்கள் நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறீர்கள். உதாரணத்திற்கு கருவேப்பிலை போல ஒரே ஒரு அமைச்சரை கொடுத்துவிட்டு இந்த சமூகத்திற்கான நீதி வழங்குகிறோம் என்று சொன்னால் இது சமூக நீதி ஆட்சியா? ஆக அமைச்சரவையிலேயே எங்களுக்கு இந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லும் பொழுது நடைமுறையில் என்ன இருக்கும்? எந்த விதத்திலும் எல்லா விதத்திலும் இந்த மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் வெளிப்படையாக. இன்றைக்கு இந்த 2.5 வருட ஆட்சியில் வேதனையிலும் வேதனையாக ஒன்றை சொல்லுகிறேன். இவர்கள் நியமித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணையம் என்று ஒன்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறுவினார். இவர் நிறுவிய இந்த ஆணையம் ஏதாகிலும் ஒரு இடத்தில் நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறதா? இந்த ஆணையம் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி சிவகுமார் அவர்களுடைய தலைமையிலே நியமித்திருக்கிறார்கள். துணைத் தலைவராக புனித பாண்டியன் இருக்கிறார். தலைவரோ துணைத் தலைவரோ பட்டியலின மக்கள், பறையர் சமுதாய மக்கள் பாதிக்கப்படும் பொழுது எத்தனை இடங்களுக்கு ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்கள்? அந்த உறுப்பினர், குறைந்தபட்ச உறுப்பினர்களாவது ஆய்வுக்கு சென்றிருக்கிறார்களா? இல்லை. சரி, இந்த கோர சம்பவத்திலாவது, இந்த நேரத்திலாவது மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் சென்னையிலும் சரி, சென்னையை விட அதிகமான கனமழையாக, வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிற இடங்களில் வீடுகள் இடிந்து விழுகிறது. பசுக்கள், எருதுகள், ஆடுகள், விவசாய நிலங்கள் பாழாய் போகிறது. உயிர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலாவது இந்த ஆதி திராவிடர் நல ஆணையம் பட்டியலின மக்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் ஆய்வுக்கு செல்ல வேண்டுமா இல்லையா? இந்த ஆணையம் எதற்காக இருக்கிறது? ஆதி திராவிடர் நல ஆணையம், SC கமிஷன் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 338 என்று நினைக்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட ஆணையம். இது சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட ஆணையம் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. ஆணையத்திற்கு தயவு செய்து சொல்கிறோம், மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இது செல்லுகிறதா இல்லை என்று தெரியவில்லை. ஆணையத்தை நேரடியாக திருநெல்வேலிக்கு அனுப்ப வேண்டும்.
ஆணையம் நேரில் சென்று எத்தனை பட்டியல் சமூக மக்கள் வீடுகள் வெள்ளத்தால் இடிந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது, சாதி சான்றுகள் எத்தனை இழந்திருக்கிறது, கல்வி புத்தகங்கள் வீணாய் போயிருக்கிறது. ஆக இந்த மக்களுடைய வாழ்வில் என்ன, இந்த மக்கள் எப்படி மீண்டு வர போகிறார்கள், இதற்கெல்லாம் தீர்வு என்ன, இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு ஆதி திராவிட நல ஆணையத்திற்கு இருக்கிறது. இந்த ஆணையம் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. ஆக முதல்வர் அவர்கள் இந்த ஆணையத்தை முடுக்கிவிட வேண்டும். அதை விடுத்துவிட்டு இவர்கள் வெள்ள நிவாரண காலத்திலும் கூட, உயிர் சேதத்திலும் கூட, பொருள் சேதத்திலும் கூட அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே. மத்திய அரசு ஒன்றும் செய்யவில்லை. மத்திய அரசு எங்களை புறக்கணிக்கிறது. மத்திய அரசுல 10,000 கோடி கட்டும், 12,000 கோடி கட்டும். நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். ஆக இவர்கள் இன்னொருவரை குறை சொல்லி தன்னுடைய கடமையை தட்டி கழிக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இந்த மக்களுடைய நீதியை விரும்புகிறவர்களாக இல்லை. சார், இப்ப அமைச்சரவையில இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி யாரும் கேட்கலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்ப ஏன் திருமாவளவன் ஏன் கேட்காம இருக்காருங்க சார்? சகோதரர் திருமாவளவன் அவரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உதாரணத்திற்காக ஒன்றை சொல்லுகிறேன். இங்க இருக்கிற திராவிட மாடல் சமூக நீதி சமத்துவமான ஆட்சி தருகிறது என்று சொல்கிறாரு. மத்தியில் இருக்கிற ஆட்சியை சுட்டிக்காட்டி சனாதன ஆட்சி, சமத்துவம் இல்லாத ஆட்சி என்று சொல்கிறார். அதே மத்தியில் இருக்கிற ஆட்சியை உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். ராம்தாஸ் அத்வாலே அவர்கள் இருக்கிறார்கள், ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இன்றைக்கு மத்திய சமூக நீதித்துறையுடைய இணையமைச்சராக இருக்கிறார். ஒரு பட்டியல் சமூகத்திற்கான தலைவராக இருந்தாலும், பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்தாலும், அமைச்சரவையில் அதிகாரம் அளித்தல் துறையில் இருக்கிறார், சமூக நீதி அதிகாரம் அளித்தல் துறையில் இருக்கிறார். இது போன்ற எத்தனையோ அமைச்சர்கள் பட்டியல் சமூகத்தவர்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கிறார்கள். ஆக அதுபோல நாமும் அதை எதிர்பார்க்கிறோம், கருத்து சொல்லுகிறோம், பல இடங்களில் பேசி இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கும் நமக்கும் கருத்தியல் ரீதியாக முரண்தானே தவிர மற்றபடி நேர் எதிராக தனிப்பட்ட விமர்சனம் வைப்பதற்காக அல்ல. இந்த சமூக மக்களுக்கான உரிமையை பேச மறுக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி போதுமானது என்கிறார். இந்த மக்கள் அதை எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள் என்பதால் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறோம். கருத்தியல் ரீதியாக இந்து சமயம் என்பது இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கானது, அவர் இந்து மதத்திற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கருத்தியல் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். உண்மையாகவே சமூக நீதி ஆட்சியாக இருந்திருந்தால் அமைச்சரவையிலே 4 பேர் இருக்கிற இந்த திராவிட மாடலில் விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினருக்காவது ஒரு அமைச்சர் வழங்கி இருக்கலாம். சரி, இப்பொழுது அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சிறைக்கு செல்கிறார். சரி, இந்த நேரத்திலாவது பட்டியல் சமூக மக்கள் அமைச்சர்கள் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிறார்கள். துணை முதல்வரே வேண்டும் என்று இயக்கங்கள் இன்றைக்கு போர் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை சமாளிப்பதற்காக கூட இந்த திராவிட மாடல் அரசு அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்றவுடன் இந்த அமைச்சர் பதவியை பட்டியல் சமூகத்தில் ஒருத்தருக்காக வழங்கலாம் என்று கூட இவர்கள் முடிவெடுப்பதில்லை. காரணம், இந்த மக்கள் உரிமையை கேட்க மாட்டார்கள். திருமாவளவன் என்கிற ஒருவரை வைத்தே இந்த மக்களை எடை போடுகிறது தான் இந்த திமுக அரசினுடைய தோல்வி. ஆக திருமாவளவன் எப்படி கேட்பார்? கிடைத்தது போதும் என்கிற இடத்தில் இருக்கிறார், உரிமையை கேட்கிற இடத்தில் இல்லை. ஆகவே அவர் எந்த விதத்திலும் பதில் சொல்ல முடியாமல் பேச முடியாமல் இருக்கிறார். அதற்கு அவர் இந்த மக்களை சமாளிப்பதற்காக சனநாயகம் தோற்று போனது என்கிறார். மத்திய அமைச்சரவை பார்த்து தமிழ்நாட்டில் சனநாயகம் வெல்லும் என்கிறார். சனநாயகம் இங்கு வேங்க வயலின் மலத்தின் நாற்றத்தால் நாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சனநாயகம், தமிழ்நாட்டில் சனநாயகம் செத்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருமாவளவன் தலைகீழாக பேசுகிறார். வெல்லும் ஜனநாயகம் என்கிறார். எப்படி ஜனநாயகம் வெல்லும்? இன்றைக்கு அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பன் பதவியில் அமரப்போகிறாரே, பதவியில் அறிவித்திருக்கிறார்களே. அந்த ராஜகண்ணப்பன் போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது சகோதரர் திருமாவளவன் அவர்களை பிளாஸ்டிக் சேரில் அமர வைத்தவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதுவா ஜனநாயகம்? இப்படிப்பட்ட ஜனநாயகம், இப்படிப்பட்ட அநீதி திருமாவளவனுடைய கண்ணுக்கு மறைக்கிறது. அரசியல் அவர் சுயலாபத்திற்காக வெல்லும் ஜனநாயகம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். சரி, இன்றைக்கு பெருவெள்ள காலத்திலும் கூட சகோதரர் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்காக இருக்கிற தேவேந்திர சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நேரடியாக தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் கலாய்வுக்கு சென்று தன்னுடைய மக்களை விசாரிக்கிறார். மருத்துவ முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தேவேந்திர சமுதாய மக்களை நேரில் சந்திக்கிறார், மருத்துவ முகாம்கள் நடத்துகிறார், நிவாரண பொருள் அளிக்கிறார். பறையர் சமுதாயத்திற்காக பறையர் சமுதாயம் முழுவதும், ஒட்டுமொத்த பட்டியல் சமூகம் முழுவதும் என் பின்னாலே நிற்கிறது என்று சொல்லுகிற சகோதரர் திருமாவளவன் எங்கே போனார்?
இந்த ஆட்சியையும் இவர் முடுக்கி விடுவதற்கு தயாராக இல்லை. இவரும் மக்களுக்கானவராக களத்து நிற்பதற்கு தயாராக இல்லை. அங்கு போய் நிவாரணம் செய்வதை விட ஒரு விவகாரத்தை சொல்லுகிறேன், வெல்லும் ஜனநாயகம் என்கிற அந்த போர்வையில் அந்த மாநாடு நடத்தவில்லை, ஆகவே போர்வையில் என்கிறேன். அந்த போர்வையில் ஏழை எளிய அப்பாவிகளிடம் 100, 200, 500, 1000 என்று ஏலம் விடுவது போல இன்னும் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொள்ளையடிப்பதில் குறிக்கோளாக இருக்கிறார் சகோதரர் திருமாவளவன் என்றார். இவர் எப்படி சமூக நீதியை திராவிட மாநிலத்தில் கேட்பார்? இணையத்தில் அந்த மாநாட்டு வெல்லுன்ற மாநாட்டுக்காக தானே நிதியெல்லாம் கேட்குறாங்க சார். ஏற்கனவே சகோதரர் திருமாவளவன் அவரிடம் இருக்கிற கோடிக்கணக்கான பணத்திலே எத்தனையோ மாநாடுகளை நடத்தலாம், எத்தனையோ கல்விக்கூடங்களை திறந்திருக்கலாம். சேரிகள் முழுவதும் இன்றைக்கு ஏற்கனவே இங்க இருக்கிற அம்பேத்கர் இரவு பாடசாலை, இங்கு இருந்த இரவு பாடசாலை, சென்னை முழுவதும் இருந்த பாடசாலைகள் அழிக்கப்பட்டது. இன்றைய தினம் உதாரணத்திற்காக அன்னை மீனாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாள் நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை மீனாம்பாள் அவருடைய பிறந்த நாளில் சொல்லுகிறேன், 18ஆம் நூற்றாண்டிலே பள்ளிக்கூடங்களை நடத்திய சமூகம் இந்த சமூகம். இன்றைக்கு இரவு பாடசாலைகள் இல்லாத நிலையில் இருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கல்வியை அழித்து, பொருளாதாரத்தை அழித்து, அரசியலை வீழ்த்தி திராவிட மாடலுக்கு தோல் தூக்கியதன் பலனாக இன்றைக்கு அகதிகளுக்கு ஒப்பாக இருக்கிறோம். இன்றைக்கு சென்னையிலே முதல் மேயராக பட்டியல் சமூகத்தவர்களை பிரியாவை அமர்த்தி விட்டோம் என்று பேசி இவர்களாவே தம்பட்டம் அடித்து விடுவார்களே. அன்னை மீனாம்பாள் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவிற்கு முன்பே சென்னை மாகாணத்தினுடைய நீதிபதியாகவும் சென்னையின் மேயராகவும் இருந்திருக்கிறார். ஆக எதற்காக சொல்கிறேன் என்றால், இங்கு நாங்கள் அரசியலில், கல்வியில், பொருளாதாரத்தில் ரங்கூனில் பள்ளிக்கூடம் திறந்தவர்கள் நாங்கள். மதுரம் பிள்ளை அன்னை மீனாம்பாள் அவர்களுடைய தாத்தா ரங்கூனில் பள்ளிக்கூடம் திறந்தவர். ஆக இப்படி கல்வியிலும் பொருளாதார அரசியலும் மேலோங்கி இருந்தவர்களை சகோதரர் திருமாவளவன் போன்ற என்பதை விட சகோதரர் திருமாவளவனுடைய அவர்களுடைய அரசியலால், திராவிடத்திற்கு அடிமை சேவகம் செய்த இந்த அரசியலால் அத்தனையும் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கிறது. அப்ப திராவிட அரசியல், அதாவது திமுக கூட்டணியில விசிக கம்யூனிஸ்ட்லாம் வந்து அவங்களோட கொள்கையை வந்து அடகு வச்சுட்டு தான் வச்சிருக்காங்க. கொள்கை விற்று பிழைக்கிறார்கள். அடகு வைப்பது என்பதை விட கொள்கை என்பதே கிடையாது. கம்யூனிஸ்டுகளுக்கு கொள்கை என்ன இருக்கிறது? திராவிட கழகத்திற்கு கொள்கை என்ன இருக்கிறது? விடுதலை சிறுத்தைகளுக்கும் தான் கேட்கிறேன், கொள்கை என்ன இருக்கிறது? கொள்கை என்பதல்ல, திமுக குடும்பத்தை தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர வைப்பது என்பது ஒரே கொள்கை தவிர இவர்களுக்கு கொள்கை என்பதில்லை. இன்னைக்கு அன்னை மீனாம்பாள் அவர்களை சொன்னதால் திரும்பவும் சொல்லுகிறேன், திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் முதல் தேர்தலில் சென்னையில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். அன்னை மீனாம்பாள் அவர்களிடம் திமுகவினுடைய 5 தலைவர்களும் காலடியில் மண்டியிட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்காகவே ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையும் ஒட்டுமொத்த பழைய சமுதாயத்தையும் அடகு வைக்கிற அரசியலை விட விற்று பிழைக்கிற அரசியல் தான் இங்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல். சார், இப்போ கலப்பு திருமண தம்பதிகளை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 0.5 இடஒதுக்கீடு வேண்டும்னு சொல்லி திருமாவளவன் வந்து மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. சார், உங்களோட கருத்து என்னது? ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டை இங்கு தமிழ்நாட்டில் அமல்படுத்தி விட்டாரா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இங்க இருக்கிற இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஏற்கனவே சொன்னபோது திரும்பவும் கேட்கிறேன், அமைச்சரவையில் இடஒதுக்கீடு இருக்கிறதா? இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அமைச்சரவை அமைந்திருக்கிறதா? கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் இருக்கிறதா? எந்த விதத்திலும் இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களே, எந்த தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினராவது திமுகவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தனித்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல களத்தில் நின்றிருக்கிறார்களா? இல்லை. ஆக தனித்தொகுதி என்பது, அந்த முறை என்பது எதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்தாரோ அந்த முறைக்கு எதிராக இன்றைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. தனித்தொகுதி நின்ற இவருடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், விழுப்புரத்தினுடைய எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர் தனித்தொகுதியில் நின்றார். தனித்தொகுதியில் நின்றவர் உதயசூரியன் சின்னத்தில் இருந்தார். ஆக இவர்கள் இடஒதுக்கீடு தனித்தொகுதி முறையை திராவிட கட்சிகளுக்கு
அடமானம் வைத்து அடிமை சேவகம் செய்து விற்று பிழைத்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த நோக்கத்தை சிதைத்து கொண்டிருக்கிற இவர்கள் கலப்பு திருமணத்திற்காக 5%. யாரை ஏமாற்றுவதற்கு? இவர் சமூக நீதிக்காக இருக்கிறேன் என்பதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேண்டுகோள். சரி, அதுவும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன? நீங்க பிரதமர் அவர்களை சனாதனவாதி, மக்களுக்கு எதிரானவர், தமிழகத்துக்கு எதிரானவர் என்று சொல்லுகிறீர்கள். அவரிடத்துமே கோரிக்கை வைக்கிறீர்களே, ஆக அவர் மக்களுக்கானவர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? பல முரண்பட்ட கேள்விகள் இருக்கிறது. ஆக மக்களை ஏமாற்றுவதற்காக, சரி, அதிலும் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை கூட அவர் கொடுத்திருக்கலாம். கலப்பு திருமணம், இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகிறார்? எந்த சமூகமும் இன்னொரு சமூகத்தோடு மாறி மாறி திருமண உறவு கொண்டு கலவரங்களும் முரண்பாடுகளும் பிரிவினைகளும் கலாச்சார சீரழிவும் உருவாக வேண்டும் என்று அவர் விதை போடுகிறார். இன்றைக்கு இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பட்டியலின மக்களுக்காக ஸ்டாண்ட் அப் இந்தியா என்கிற மத்திய அரசு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் 1 கோடி வரையிலும் கடன் கொடுக்கலாம் இருக்கிறது. நீங்கள் வழங்குங்கள் என்று மனு கொடுத்திருக்கலாம். பொருளாதார ரீதியாக நாங்கள் மேலே வரலாம். தமிழ்நாடு அரசில் தாட்கோ என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. இது பட்டியல் சமூக மக்களுக்கு பயனளிக்கவில்லை என்று முதல்வரை வலியுறுத்தலாம். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலும் இவர்கள் மேலோங்கி வருவதை விரும்பாத போலி அரசியலை செய்கிறவர் தான் கலப்பு திருமணத்துக்கு இடஒதுக்கீடு. கலப்பு திருமணத்தை யார் கேட்டா இப்பொழுது? ஆக இவர்களுடைய ஒட்டுமொத்த அரசியலும் மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை இழந்து, இன்றைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பால் உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, வெளியிலே தெரியாத கொடுமைகள், எத்தனையோ கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் திருமாவளவன் என்ன செய்கிறார்? சகோதரர், உடனடியாக இவிஎம் எந்திரத்தை தடை செய்ய வேண்டும், வாக்குச்சீட்டு முறை வேண்டும். இந்த மக்களை மடைமாற்றுவது. ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம். வேங்கவேலில் 1 வருடம் ஆக போகிறது. திரும்பவும் இவர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவிக்கலாமே? காரணம் இல்லாத, முகாந்திரம் இல்லாத, நடக்காத, காலத்துக்கு ஒவ்வாத போராட்டத்தை அறிவித்து மக்களை மடைமாற்றம் செய்வதே இவர்களுடைய அரசியல் இலக்காக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த அரசியலையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்காக இன்றைக்கு களத்தில் இருக்கிற இயக்கங்கள், பட்டியல் சமூக இயக்கங்கள், பறையேறு இயக்கங்கள், இந்த நேரத்திலும் கூட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உணவில்லாமல், உடை இல்லாமல் இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர் திருமாவளவன் அவருடைய இருக்கிற காசை, ஏன் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு வசூல் செய்த காசையாவது இந்த மக்களுக்கு கொடுக்கலாம். மனம் வரவில்லை. சனாதனம் மக்களுக்கு எதிரானது என்கிறார். எந்த சனாதனம் எதிரானது என்று சொன்னாரோ அந்த சனாதன கொள்கையுடையவர்கள் தான் இன்றைக்கு சென்னையிலும் சரி, தூத்துக்குடியிலும் சரி, சேவா பாரதியின் மூலமாக, ராஷ்டிரிய சுயம் சேவா பாரதியின் மூலமாக உணவு, உடை, இருப்பிடம் எல்லாவற்றுக்குமான ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிராமணர்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் என்று திருமாவளவன் சொல்லுகிறார்களோ, இவர் சொல்லுகிறாரோ அதே பிராமணர் தான். உதாரணத்துக்கு ஒருவரை சொல்லுகிறேன், பத்மஸ்ரீ வேம்பு ஐயா அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று தூத்துக்குடி மக்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தமிழ் சேவா சங்கம் 50க்கும் மேற்பட்ட தொண்டர்களை, உறுப்பினர்களை களத்தில் இறக்கி இரவு பகல் பாராமல், எந்த இந்துத்துவ இயக்கங்கள் சேரிக்கு நுழைய முடியாது என்று சொன்னீர்களோ அதே கோட்பாட்டுடையவர்கள் இன்றைக்கு இந்த மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டார்கள். சகோதரர் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய அரசியலையும் கோட்பாட்டையும் திருத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறோம். இந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். திருமாவளவனும் சரி, திமுகவினுடைய சரி, திராவிட மாடலையும் சரி, இவர்கள் புறக்கணிக்கிற காலம் வெகு விரைவில் வரும் தேர்தலில் இவை பிரதிபலிக்கும். நேர்காணல் கொடுத்து தகவலை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நல்லது.